சமையலில் கீரைகளை சமைக்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான டிப்ஸ். சமையலில் கீரைகள் முருங்கைக்கீரை, அகத்திக்கீரையை வதக்கும்போது கரண்டியின் காம்பு பகுதியை வைத்து கிளறினால் கட்டியாக இல்லாமல் கீரை உதிரியாக இருக்கும். கீரையை வேக வைக்கும்போது பாத்திரத்தை சிறிது திறந்து வைத்தால் காயின் பசுமை நிறம் மாறாமல் சுவையாக இருக்கும். கீரையை பருப்புடன் சேர்த்து செய்யும்போது தக்காளி, புளி சேர்க்காமல் நெல்லிக்காயை துருவி சேர்த்தால் சுவையாக இருக்கும். புதினாவை சுத்தம் செய்து பொடியாக நறுக்கி அரைத்து அதனை தக்காளி சூப்புடன் சேர்த்தால் சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். கீரை மசியல் செய்யும்போது புளிக்கு பதிலாக பொடியாக அரிந்த மாங்காயை சேர்த்தால் மிகவும் ருசியாக இருக்கும். கீரையை சமைக்கும்போது சர்க்கரை சேர்த்தால் சத்து போகாது. பச்சை கொத்தமல்லி தழையை பச்சையாகவே துவையில் அரைக்கும்போது புளி போடுவதற்கு பதிலாக ஒரு துண்டு மாங்காயை போட்டு அரைத்தால் சுவையும் மணமும் அதிகமாக இருக்கும். மாங்காய்க்கு பதில் நெல்லிக்காயும் சேர்க்கலாம். பச்சை கறிவேப்பிலையும் கொத்தமல்லியையும் வதக்கக்கூடாது. பச்சையாக உணவில் சேர்த்தால்தான் சத்து அதிகமாக இருக்கும். கருவேப்பிலையை நிழலில் உலர்த்தி இத்துடன் மிளகு, உப்பு, சீரகம், சுக்கு போன்றவற்றை சேர்த்து பொடியாக வைத்துக்கொண்டு குழம்பு, ரசம் ஆகியவற்றில் போட்டு சாப்பிடலாம். சுவையாக இருக்கும். கீரை மசியல் செய்ய கீரையை கடையும் போது அதனுடன் 1/4 டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து கடைய கீரை தனி சுவையுடன் இருக்கும். கீரையை வேக விடும்போது சிறிது எண்ணெயை அதனுடன் சேர்த்து வேக வைத்தால் கீரை பசுமையாகவும் ருசியாகவும் இருக்கும். கீரையை புளி ஊற்றி கடையும் போது அத்துடன் 4-5 மோர் மிளகாய் வற்றல்களையும் வறுத்து போட்டு கடைந்தால் மிகவும் ருசியாக இருக்கும். கீரையை சமைக்கும் போது ஒரு மிளகு அளவிலான வெற்றிலை பாக்கு போடும் சுண்ணாம்பை கலந்துவிட்டால் கீரை வெந்த பிறகும் நிறம் மாறாமல் பச்சையாக இருக்கும். நன்றி. மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.